வணக்கம் பசங்களா. இந்த வீடியோல ஒன் பீஸ் எபிசோட் 1146ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன எபிசோட் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போதான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து புரியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேற அது மட்டும் கிடையாது, அது இல்லாமல் நிறைய எபிசோட் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சா அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? எபிசோட் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்ம காயந்தத்தை கிட்டே இருந்து ஆரம்பிக்குது. அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பசிஸ்டாவை வெட்டினுங்கிறாரு. அப்ப வெட்டினுங்கிறப்ப அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு 12 வயசு பொண்ணுகிட்ட நாட்டே அழிக்கிற பவரை கொடுத்து வச்சுக்கிற, என்ன வேலை பண்ணிக்கிற வெகாப்பன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திட்டிக்கின்னு ஒரு பசிஸ்டாவை வெட்டினுங்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வழியா அவர் எல்லா பசிஸ்டும் வெட்டி முடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எக்கேட சுத்தி எத்தனை பசிஸ்டா இருந்துச்சோ மார்க் 3 பசிஸ்டாஸை அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேபாசிட்டேட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ காயந்தத்தை ஒரு வழியா வெட்டி முடிச்சிட்டாரு. இப்ப சீன் எங்க போகுதுன்னா, நம்ம பிராங்கி கிட்ட, பானி கிட்ட, அட்லஸ் கிட்டலாம் போகுது. அவன் வந்து எல்பா ஷிப்பை நோக்கி ஓடி வந்திருந்தாங்கல்ல. அப்ப அவங்களுக்கு முன்னாடி 3 வைஸ் அட்மிரல் வந்து நின்று இருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா உன்னை விடமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுல ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அவன் அடிக்கிறதுக்கு வருவான். அப்ப பிராங்கி ஃபர்ஸ்ட் போயிட்டு அவன் வந்து அடிப்பான். ஒரு அடியில வந்து பாத்தீங்கன்னா போட்டு தள்ளுவான். அதாவது டிஃபீட் பண்ண மாட்டான், பட் அடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்துடும். அதுக்கடுத்து இன்னொரு வைஸ் அட்மிரல் வருவான். அவன் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு குமாவை பத்தி தப்பா பேசுவான். அது பாணிக்கு வந்து பாத்தீங்கன்னா கடுப்பாயிடும். ஸோ பாணி வந்து பாத்தீங்கன்னா சண்டைக்கு போவான். சண்டைக்கு போயிட்டு அவன் கூட டைரக்டா சண்டை போட மாட்டான். அதாவது அவன் வந்து அடல்ட் ஃபார்ம்ல இருப்பான். அப்ப வந்து சண்டை போட மாட்டான். அவனை வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைய மாத்திட்டு சின்ன குழந்தைய கொடுமைப்படுத்துற மாதிரி அவளை வந்து பாத்தீங்கன்னா எட்டி விடுறது, அதுக்கடுத்து மூஞ்சிலே குத்துறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாணி பண்ணிருப்பான். இது ஒரு சைடு பார்த்து காமெடியா இருந்தாலும், ஏண்டி ஒரு சின்ன பையன்கிட்ட வீரத்தை காட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு அந்த தாட் வருது. ஆனா அவளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு தான். அதே வந்து நம்ம மனசு நினைச்சுக்கணும். பாக்குறதா இப்ப அடல் ஃபார்ம்ல இருக்கிறா. ஆனா அவளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 வயசு பொண்ணு தான். சோ அது வந்து ஈக்குவல் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து அட்லஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசு அட்மிரல் போட்டு பொழுது கட்டுறா. இதுக்கடுத்து சீன் எங்க போகுதுன்னா, நம்ம தலைவன் மார்ஸ் கிட்ட போகுது. மார்ஸை பார்த்துட்டு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கத்தினுக்கிறா. ஐயோ பூச்சாண்டி வந்துட்டான்ற மாதிரி வந்து கத்தினுக்கிறா. அப்ப மார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாய மூடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவ்வளவுதான் வந்து புடிச்சு வச்சுக்கிறாங்கல்ல. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்றாரு. ரிலீஸ் பண்ணிட்டு என் கூட வான்னு சொல்லிட்டு கூட்டின்னு போறாரு. கூட்டின்னு எங்க போறாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த டெலிகாஸ்ட் எங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல உனக்கு, அங்கே கூட்டின்னு போன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்றாரு. அவளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டின்னு போறா. ஸோ அந்த ரூமுக்கு போனோன்னு இங்க தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமான்ற மாதிரி நம்ம மார்க்ஸ் கேட்கறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றா. அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஃபுல்லா சொல்ல முடிக்கல விஷயத்தையே. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மார்ஸ் வந்து நம்ம கைடோ ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, பிளாஸ்ட் பிரெத்ன்னு சொல்லிட்டு. பிளாஸ்ட் பிரெத் தானே கட்டத்தில் அட்டாக் பேரு. பட் நான் எதை சொல்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாயில இருந்து அட்டாக் விடுவான்ல, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவரும் வந்து நேம்டு அட்டாக் கிடையாது, சாதா ஒரு அட்டாக் வந்து விடுறாரு. அந்த அட்டாக் லான்ச் பண்ண உடனே அந்த லேபே வந்து பாத்தீங்கன்னா எரிஞ்சதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். எந்த ரூம்ல அவங்க ரெக்கார்ட் பண்ணாங்களோ அது வந்து பாத்தீங்கன்னா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசான பவர் வந்து அவர் யூஸ் பண்ணி அதை சாம்பல் ஆக்கிடுறாரு. அதை பார்த்தோன்னு இவருக்கு வந்து அள்ளு விட்டுடுது. அவ வந்து பாத்தீங்கன்னா இரு இந்த மாதிரி எதுவும் பண்ணாதன்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ரூம் அழிச்சா அப்படின்னா அந்த டெலகாஸ்ட் நின்றுடும் சொல்லிட்டு மார்ஸ் நினைச்சிருப்பாரு. ஆனா அது நிக்கல. அவர் அழிச்சதுக்கு அப்புறமா வெகாபங்க வந்து பேசிட்டுதான் இருப்பாரு. அப்ப இவருக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, பாத்தியா நீ வந்து வேஸ்ட் இந்த ரூம் வந்து அழிச்சிருக்கிற, ஏன்னா அந்த டெலிகாஸ்ட டிரான்ஸ்மிட் பண்ற அந்த ஸ்னெயில் இங்க இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம யோருக்கு வந்து சொல்றா. அப்ப மார்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, அப்ப நான் இந்த ஒட்டுமொத்த இடத்தையும் அழிச்சிடறன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப யோருக்கு வந்து இல்ல அப்படி பண்ணக்கூடாது, ஏன்னா ஒரு லெவல்ல ஒரு ஆபத்தான பொருள் வந்து இருக்குது. சிலதுல வெப்பன்ஸ் இருக்குது, சிலதுல வந்து இந்த பவர் இதுன்னு சொல்லிட்டு வச்சு வெடிக்கிற சம்மந்தப்பட்ட எல்லாமே ஒரு ஃப்ளோர்ல வந்து வச்சுக்கிறாங்க போலது. ஸோ உன்னோட அட்டாக் வந்து பட்டுச்சு அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த இடமும் வெடிச்சு சதறிடும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா பங்குற கடம் வந்து வேஸ்ட் ஆயிடும். அது உனக்கு தேவையில்ல தானன்ற மாதிரி சொல்லிட்டு யோருக்கு வந்து கேட்கறா. சோ இந்த மாதிரி யோருக்கு பேசினேங்கிறப்ப மார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படியே சைலண்டா இருக்கிறாரு. அப்ப யோருக்கு வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டவொடனே, நான் வந்து ஒரு சின்னதா லைஃப் ஃபார்ம் வந்து சென்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப யோருக்கு அதை கேட்டவொடனே சின்ன லைஃப் ஃபார்மான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அதுக்கடுத்து டிரான்ஸ்பார்டேஷன்ல சென்ஸ் பண்றியான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கேட்கறா. அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. அவர் எங்கேயும் சென்ஸ் பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மேல பங்க் ரெக்கார்ட்ல இருந்து அவர் சென்ஸ் பண்றாரு. சோ இதை வந்து யோர்கிட்ட சொன்ன உடனே அவங்க டெலிகாஸ்ட் பண்ற அந்த டிரான்ஸ்மிட்டர் ஸ்னெயில் இருக்குதுல்ல, அது புதுசா வந்து தயாரிச்சிருக்கிறாங்க பொழுது. இப்ப ரீசெண்டா தான் பண்ணதா சொல்றாங்க. ஆனா அதோட ஷெல் இருக்குது பாத்தீங்களா, அந்த ஓடு, அது ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும்னு சொல்லிட்டு யோர்க்கு வந்து சொல்றா. அப்ப நம்ம மார்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, என்ட்ரன்ஸ் எனக்கு கூட்டின்னு போன்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் அதுக்கடுத்து யோர்க்கும் கிளம்பி பங்க் ரெக்கார்டுக்கு வந்து போறாங்க. இப்ப சீன் ஷார்ட்டா நம்ம ஸ்டூசி கிட்டயும் கக்கு கிட்டயும் போகுது. அப்ப அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த மார்ஸ் வந்துட்டு போனார்ல, அப்படியே அந்த ஷாக்ல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். கக்கு அதுக்கு அடுத்து நம்ம ஸ்டூசி கிட்ட என்ன கேட்கறான் அப்படின்னா, அது யாருன்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, ஒரு ஃபைல்டரா இருக்க வாய்ப்பு இருக்குது, அவங்க பேச வச்சு பாருவா அப்படின்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றான். அப்பயும் உடனே பாத்தீங்கன்னா அது என்ன ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருந்துச்சு அந்த ஃபார்ம், என்னதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்கறான். அதுக்கடுத்து ஸ்டூசி வந்து அவன் வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறான். அப்ப கக்கு வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, உன்னை அவன் தனியா விட்டுட்டு போயிட்டாங்களா, நீ அவங்களுக்காக எங்களை வந்து பிட்ரே பண்ண, ஆனா இப்ப அவங்களே ஒண்ணு தனியா விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். அப்ப ஸ்டூசி வந்து என்ன சொல்றான்னா, யாரும் என்னை விட்டுட்டு போல, நானாதான் இங்க இருக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவ வந்து சொல்றா. எதுக்காக அப்படின்னா,
என்னோட ஃபைனல் மிஷன் வந்து நான் கேரி அவுட் பண்றதுக்காக நான் இங்க தனியா இருக்கிறேன், அவங்க வந்து என்ன விட்டுட்டு போலான்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்டூசி வந்து சொல்றா. சோ சீன் இப்ப எங்க போகுதுன்னா, நம்ம எடிசன் கிட்ட நாமி கிட்டலாம் போகுது. அப்ப நாமி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூசியை விட்டுட்டு போறோமான்ற மாதிரி சொல்லிட்டு அவ கேக்குறா. அப்ப எடிசன் வந்து ஆமா அதுதான் அவரோட விஷயம்ன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். சோ அந்த ஃபைனல் மிஷன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த மேல லேப் ஆஃபீஸை சுத்தி பேரியர் இருக்குதுல்ல, அதை கீழே இறக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் ரூம்ல இருந்து தான் பண்ண முடியும். சோ அங்க வந்து யாரோ ஒருத்தன் இருந்தா மட்டும்தான் அதை வந்து பண்ண முடியும். அந்த ஆளா நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு சூசி வந்து சொல்லிக்கிறா பொழுது. அதை வந்து எடிசன் சொல்றான். அப்பயே நாமி வந்து பாத்தீங்கன்னா இருந்தாலும் அவளை தனியா விட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அப்ப எடிசன் அதுக்கு என்ன சொல்றான்னா, இல்ல நீ சொல்றது வந்து கரெக்ட் தான், ஆனா வந்து அது தியாகத்தை பண்றேன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டா, அதனால அதை வந்து நம்ம மதிச்சு இங்கே நம்ம தப்பிச்சு போறதுதான் அவளோட தியாகத்துக்கு நம்ம செய்யற நன்றி கடனா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம எடிசன் வந்து சொல்றான். அப்ப நாமி வந்து பாத்தீங்கன்னா அது எனக்கு புரியுது, அப்ப நம்ம இங்க இருந்து கண்டிப்பா தப்பிச்சு போயிடலான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம நாமி வந்து சொல்லினுக்கிறான். அப்ப ராபின் வந்து என்ன கேக்குறான்னா, இங்க இருந்து தப்பிச்சு போறது ஓகே, பட் நம்மள ஃபர்ஸ்ட் வெகா ஃபோர்ஸ் 1 இங்க இருந்து கூட்டின்னு போகணும், அதுக்கு அடுத்துதான் நம்ம சன்னியை வச்சு நம்ம இங்க தப்பிச்சு போக முடியும், ஆனா வெகா ஃபோர்ஸ் 1 இல்லையன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ராபின் வந்து சொல்றான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதை பத்தி அவங்க பேசிட்டுறாங்க என்ன பண்ணுறது சொல்லிட்டு தெரியாம. எடிசன் வந்து அப்ப என்ன சொல்றாங்கன்னா, கன்ஃபார்மா இப்ப நம்ம போனோம் அப்படின்னா கப்பல் வந்து போய் தண்ணியில லேண்ட் ஆகுது உங்க கப்பல், அது நிலத்துல மோதி கிராஷ் ஆயிடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கத்துறாங்க. அப்ப உசோப் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, சரி இது வந்து எனக்கு பயமா தான் இருக்குது, ஆனா நீங்க ஏதாவது பண்ணிடுங்க உங்க மேல நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு எடிசன் கிட்ட வந்து அவன் சொல்றான். அப்ப எடிசன் வந்து பாத்தீங்கன்னா சிரிச்சுட்டு, மிராக்கல் ஒண்ணு நடக்கணும் அப்படின்னா அது அந்த அளவுக்கு நம்ம நம்பணுன்ற மாதிரி எடிசன் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி அவன் வந்து போறான். இதெல்லாம் வந்து லிலித் பாத்துருந்தாங்கறா. இவன் போறதை பார்த்தீங்கன்னா எதுக்கு போறான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடறான். உடனே நெல் எடிசன் சொல்லிட்டு அவ கத்துறா. ஆனா இவன் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள பறந்து போறான். எங்க போறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பேரியர் இருக்குதுல்ல, அதுல போய் இவன் மோதிக்கிறான். அப்கோர்ஸ் பேரியர்ல மோதான் செத்துருவாங்க தான். அண்ட் எடிசன் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுதான் போய் மோதுறான். எதுக்காக அதை பண்ணான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. பட் அவனே வந்து பாத்தீங்கன்னா அந்த மோதத்துக்கு முன்னாடி ஒரு 70% தான் இருக்குது நான் சாவறதுக்கு வாய்ப்புன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போய் மோதுறான். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெடிப்பு வந்து ஏற்படுது. சோ எடிசன் செத்துட்டானா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் தெரியல, மேபி செத்துருக்க வாய்ப்பு இருக்குது. பட் என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போமே. இப்ப சீன் எங்க போகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மண்புழு கிட்ட போகுது, ஜூபிட்டர் கிட்ட போகுது. அவர் வந்து பாத்தீங்கன்னா சுத்திக்கிற இடத்தையும் சக் பண்ணின்னு இருக்கிறார், உள்ள ஈத்துன்னு இருக்கிறாரு. அப்ப நம்ம டோரி புரோக்கி அப்புறம் லூஃபிலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க இங்க ஓடின்னு இருக்கிறாங்க. ஆனா அவங்களால பாத்தீங்கன்னா நவர கூட முடியல, ஏன்னா அவ்வளவு பவரை வந்து அவர் உள்ள ஈத்துன்னு இருக்கிறாரு. அப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இந்த சீன்ல அனிமேஷன் வந்து சூப்பரா இருந்துச்சுங்க. அந்த ஒரு இழுக்கறதையே அனிமேஷன்ல வந்து நல்லா காட்டியிருந்தாங்க. மரமா இருக்கட்டும், ஐலண்டா இருக்கட்டும், அப்புறம் மனுஷங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ஒரு வாய்க்குள்ள போறது அது பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த அனிமேஷன் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. சோ இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு நவுந்து நிற்கிறாங்க, ஓடி நிற்கிறாங்க நம்ம லூஃபியா இருக்கட்டும், டோரி புரிக் எல்லாம். அப்ப லூஃபி வந்து என்ன பண்றான்னா, இவனடா ரொம்ப ஏத்துனுக்கிறான் சொல்லிட்டு வேகமா ஓடுறான். ஓடி போயிட்டு ஒரு பில்டிங், பெரிய பில்டிங் இருக்குது, அதை வந்து பாதியா உடைக்கிறான். உடைச்சிட்டு உனக்கு பசிச்சுது அப்படின்னா இந்த பில்டிங்கை சாப்பிடுன்னு சொல்லிட்டு நம்ம ஜூபிட்டர் வாயிலே தூக்கி போடுறான். அந்த பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஜூபிட்டர் வாயில வந்து போய் சொருவிக்குது. அவர் வந்து பாத்தீங்கன்னா அதோட மட்டையாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ஃபைல்ஸ் எல்லாமே அப்படிதான் வருவானுங்க, அடி வாங்குவானுங்க, போயிடுவானுங்க. அப்புறம் திருப்பி இன்னொருத்தன் வருவான், அவன் வந்து அடி வாங்குவான், அவன் போனது அப்புறம் இன்னொருத்தன் வருவான். இதே மாதிரி தான் நடந்துன்னு இருக்கும். சோ லூஃபி வந்து பாத்தீங்கன்னா ஜூபிட்டர் வாயிலே அந்த பில்டிங்கை தூக்கி போடுறான். அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு மட்டையாடுறாரு. சோ பில்டிங்கை தூக்கி போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா லூஃபி வந்து பாத்தீங்கன்னா கியர் 5 ஃபார்ம்ல இருந்தால அதுல இருந்து வயசான தாத்தா ஃபார்முக்கு வந்து போயிடுறான். ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எனர்ஜி வந்து ட்ரை ஆயிடுது. அவன் எப்பயும் போல வந்து சாவ போற தாத்தா மாதிரி ஆயிடுறான். அப்ப நம்ம டோரியும் புரோகியும் பார்த்து சிரிக்கிறாங்க, என்னடா இந்த மாதிரி இருக்கிறன்ற மாதிரி சொல்லிட்டு. அப்ப வந்து எனக்கு சாப்பாடு வரும்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம புரோகி என்ன பண்றோம்னா ஒரு இதை எடுத்து கொடுக்குறான். அது பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹக்காரின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்னதுன்னா இந்த ஷார்க் இருக்குதுல்ல, அதை ஃபெர்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்களாம். எதுக்குன்னா அது எமர்ஜென்சி ஃபுட் மாதிரி எல்பாஃப்ல இருக்கிற வாரிட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க போல இருக்குது. இது வேணுமான்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்ப லூஃபி வந்து மோந்து பார்த்துட்டு நல்லா இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். ஆனா அவனுக்கு வந்து சாப்பாடு தேவை. சரின்னு சொல்லிட்டு அவன் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுறான். ஸோ சாப்பிட்டவனே திருப்பி அவனுக்கு வந்து எனர்ஜி வந்துடுது. மறுபடியும் இப்ப எப்படி லூஃபி இருப்பானோ அந்த ஃபார்முக்கு வந்து போயிடுறான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜூபிட்டர் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி போயிட்டாரு அடி வாங்கினேன். இப்ப இதுக்கு அடுத்து வார்க்கரி வர்றாரு அடி வாங்கறதுக்கு. ஸோ அவன் வந்து பாத்தீங்கன்னா துரத்தின்னு வரான். அப்ப லூஃபி என்ன பண்றான்னா, நான் பாத்துறேன்ற மாதிரி சொல்லிட்டு கம்மு ரெட் ராக் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்றான். அந்த அட்டாக் வந்து பார்த்தே சீனா இருந்துச்சு. அண்ட் லான்ச் பண்ணிட்டு அந்த பில்டப்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அட்டாக் லேண்ட் ஆனோடனே ஐயோன்னு சொல்லிட்டு கத்துறான். ஆக்சுவலா இந்த கத்தல் வந்து பாத்தீங்கன்னா வார்க்கரி கத்திருந்தா ஓகேவா இருந்திருக்கும். ஆனா கத்தத்து யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லூஃபி. ஏன்னா அவரோட அந்த மேல ஓடு இருக்குது பாத்தீங்களா, ஓடுன்றதோட ஸ்கின்னு சொல்லிட்டு வச்சுப்பேன், அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது பொழுது. லூஃபியோட அட்டாக் வந்து அடிச்சதுக்கு அப்புறம் கை வந்து வீங்கிச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹார்டா இருந்திருக்குது. இதுக்கே லூஃபி அதுல வந்து ஹாக்கி கோட் பண்ணி தான் அடிச்சுக்கிறான். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு. ஸோ லூஃபி வந்து பாத்தீங்கன்னா கத்துறான். அதுக்கடுத்து நம்ம டோரியும் புரோயும் அவனை தூக்கின்னு வந்து ஓடுறாங்க. ஸோ இதுக்கு அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா 3 இடத்துக்கு போகுது. ஆனா அந்த 3 இடமே வந்து பாத்தீங்கன்னா மாசான இடம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எங்க போனா நாமி கிட்டலாம் போகுது. அவன் தான் அந்த எடிசன் போய் கீழே வந்தாலும் அதை பத்தி நினைச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப திடீர்னு திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டொம்முன்னு சத்தம் கேக்குது அந்த பேரியர் கிட்ட இருந்து. என்னடா அதுன்னு சொல்லிட்டு பாக்குறப்ப மேல யாரும் ஏறி வராங்க. ஸோ யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மெட்டீரியல் புஸ்தா மேல ஏறி வருது. ஸோ இது வந்து ஒரு சீன். அடுத்த சீன் எங்க போகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிராங்கி கிட்ட பாணி கிட்ட எல்லாம் போகுது. அப்ப பிராங்கி பாணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வயசு மேல மொத்தமே போட்டு பொந்து கட்டிட்டு இருக்காங்க. முன்னாடிதான் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சாங்க, திருப்பி ஏஞ்சி வந்தாங்கல்ல. இப்ப வந்து எந்திரிச்சு வராத முடியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு போட்டாங்க.
சோ இதுக்கு அடுத்து அப்ப நாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வராரு. யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, காய தாத்தா வந்து அங்க வராரு. அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாரு. இது வந்து ஒரு இடத்துல போகுது. அண்ட் கடைசியா சீன் எங்க போகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தலைவர் மார்ஸ் கிட்ட போகுது. மார்ஸ் இவருக்கு கொண்டு பங்கர கடை போனாரு பாத்தீங்களா? இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, பங்கர கடை உள்ள போயிட்டு எங்க இருந்து டெலிகாஸ்ட் ஆகுதோ அந்த ரூமுக்கு வந்து போயிடுறாரு. அந்த ரூமுக்கு போயிட்டு எந்த டிரான்ஸ்போர்ட் ஸ்டைல வச்சு டெலிகாஸ்ட் ஆகுதோ அந்த டிரான்ஸ்போர்ட் ஸ்டைல் வந்து அங்க இருக்குது. அது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா போய் நின்னுட்டு, அவ்வளவுதான் வெகப்பங்கு, உன்னோட ஆட்டம் முடிஞ்சதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதோட வந்து பாத்தீங்கன்னா எபிசோட முடிச்சிடறாங்க. சோ இதுக்கு அடுத்து என்ன நினைச்சு ஏது நினைச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தரமான சீன் வந்து இருந்துச்சு. நல்லா ஜாலியா போச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் அனி பார்ப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த எபிசோட்ல அவங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லிட்டு கேளுங்க. அண்ட் இந்த எபிசோட் பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட மறக்காம கேளுங்க. சோ நான் இன்னொரு மாசான வீடியோல வந்து மீட் பண்ற வரைக்கும் டாடா.